ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கு நான் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கோட் படத்துலேருந்து தான் எனக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம ஏஜிஎஸ்லேருந்து ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. நம்ம கோட் படம் வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. போஸ்டரில் பார்க்கும்போதே நம்ம தளபதி அவர்கள் வந்து வேற மாதிரி லுக்கில் இருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு சாங் வந்தது பார்த்தீங்களா, மீனாட்சி சௌந்தர்யாவும் நம்ம தளபதி ஸ்பார்க் சாங். அதில் வந்து வேற மாதிரி கெட்டப்பில் இருந்தால் என்னடா இது விஜய் அவர்களா இல்லை ஏதாவது பொம்மை கிம்மை வந்து நிற்க வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்து. பட் ஆனால் இந்த லுக்கு வந்து வேற லெவலாக இருந்து. அவருக்கு தாடிலாம் வச்சாதாயா நல்லா இருக்கும். அதை விட்டு ஷேவ்லாம் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னதான் எங்கே இருந்தாலும் நமக்கு எப்பவுமே அந்த தாடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செப்டம்பர் 5 வந்து சீக்கிரமாக கொஞ்ச நாள் 2-3 வீக்ஸில் வந்து செப்டம்பர் 5 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் போஸ்டர்லாம் விட்டு ரொம்ப எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் இருந்தால் அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட்லேண்ட்ஸ் தியேட்டரில் தான் வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கே அங்கே வந்து ஷூட்டிங் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகா அந்த இடத்துல போய் வந்து ஷூட் எடுக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பார்ட் ஃப்ரம் திரும்பி அவங்க ஹைதராபாத்தில் போய் ஒரு 2-3 சீன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 வரப்போகுதுன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. நெல்சன் அவர்கள் வந்து கதை கூட எழுதிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வேட்டையன் இருக்குது, ஒரு பக்கம் கூலி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெயிலர் 2 இருக்குது. நம்ம தலைவர் அவருக்கு லைன் பை லைனாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக வந்து கூலியில் வந்து அவர் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம் இங்கே யாரோட போர்ஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட போர்ஷன் தான் போயிட்டுருக்கு. நம்ம மாரி செல்வராஜ் அவர் வந்து இப்போ பைசன்ன்ற படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம த்ரூ அவங்க தான் வந்து ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பைசனுக்கு அப்புறம் வந்து தனுஷ் இல்லை கார்த்தியை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா தகவல் வந்து வந்துட்டு இருந்தது. பட் வந்து அது அஃபிஷியலாக வரல, ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சியான் விக்ரம் அவரை வச்சு தான் வந்து படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை முன்னிட்டு அவருக்கும் வந்து 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதை தாண்டி மாரி செல்வராஜ் கூட இணைவாரா அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவரோட இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க அமரன் அந்த படத்துலேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம சாய் பல்லவி அவங்களோட டப்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அவங்க டப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிக்சர் போட்டு டப்பிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது அமரனும் வந்து ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் அமரன் வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா வேட்டையின் படத்துல இருந்தால் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா நேற்று ஃபஹத் ஃபாசில் அவரோட பர்த்டே முன்னிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பர்த்டே போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த பர்த்டே பாய்க்காக இன்னொரு ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நின்றுட்டு இருக்காங்க, சென்டரில் ஃபஹத் நின்றுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து அமிதாப் பச்சன் ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது வேட்டையின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த பிக்கை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து வேற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சூப்பரான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா கிளியராக தெரியுது. ஏன்னா நம்ம தலைவர் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஹத் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம அமிதாப் பச்சன் அவர் வந்து வேற லெவல் ஒரு ஆக்டர். 3 பேரும் ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி வரும் அப்படின்றது வந்து இமேஜினேஷனே பண்ண முடியல. பிகாஸ் வந்து 3 பேரும் வேற மாதிரி லெஜெண்ட்ஸ் தான். பிரசாந்த் நீல் அவரோட இயக்கத்தில் நம்ம என்டிஆர் நடிக்கிறாருன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த படத்தோட பூஜை வந்து இன்னைக்கு எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாயுடு ஸ்டூடியோவில் வந்து பூஜை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பூஜை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஷூட்டிங்கில் தான் வந்து மும்மரமாக இருக்க போகிறாரு. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலையை வச்சு வந்து ஒரு படம் எடுக்க போகிறாரு. KGF 3 இருக்குமா அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வர போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு பக்கம் இதுவும் போயிட்டு இருக்கு, KGF 3 வந்து தலை இருக்காங்க அப்படின்ட்டு. அது உண்மையா அப்படின்றது இப்போ வரைக்கும் சீரியஸாக எனக்கு தெரியலங்க. மேபி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த அப்டேட் சொல்கிறேன். துஷார் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஆங்கர் அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேட்டையின் படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் தலைவர் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு துஷார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து ரொம்ப ஜுரத்தில் வந்து அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு அப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து தலைவர் கூட படம் நடிக்க போகிறோம், ஐயோ எப்படி நடிக்க போகிறோம், நம்ம நிறைய டேக் வாங்குவோமா அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்ப பயந்துட்டு எனக்கு ஜுரமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் என்கிட்ட கதை சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து தலைவர் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன். பிகாஸ் வந்து நம்ம தலைவர் கூட நடிக்கிறோம், ஏன்னா அவர் வந்து நல்ல பட்டு முடிச்சிருவாரு, நம்ம நிறைய டேக் எடுப்போமா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் கூட நடிக்கிறதுன்றது எல்லா ஒரு ஆக்டர்ஸ்க்கும் கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆசை தான். ஸோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரோல் வேறு எனக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ எப்படி நான் நடிக்க போகிறேன், எந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறேன், அவருக்கு ஈக்குவலாக வரலனாலும் கொஞ்சமாச்சும் நடிப்பானா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் வந்தாச்சு அண்ட் இதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் ஆர் இந்த மூவிலேருந்து எதாவது அப்டேட் வேணும் ஆர் அந்த மூவிலேருந்து ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் தரேன். Until then, உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் நதியா. Thank you.